காவேரியும் தன்னோட குழந்தைய நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் என்ன பண்ணுறாரு, ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதுக்கப்புறமா காவேரி நம்ம 2 பேரும் பிரிஞ்சிருக்க வேணாடி, நீ என் கூடவே வந்துடுடி, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதுக்கு காவேரி என்ன பதில் சொல்கிறாம தவிக்கிறாங்க. உடனே அந்த டைமில் தாத்தா ஃபோன் பண்ணுறாரு. தாத்தா வர வைக்கிறாரு விஜய். தாத்தா ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. காவேரி வீட்டுக்கு வந்துருமா, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கூப்பிட்றாரு. நான் சொன்னதான் தாத்தாவும் சொல்கிறாரு பாரு, வா காவேரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சாரிங்க என்னால் இப்போ வர முடியாது அப்படின்றாங்க. அது கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க 2 பேரும். ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, வாமா நம்ம வீட்டுக்கு போயிடலாமா, இதுக்கப்புறம் எதுக்குமா நீ தனியாக இருக்கணும், நீயும் விஜயும் கூடுதாமா இருக்கணும், இப்போ இந்த டைமில் விஜயும் கூடுதாமா இருக்கணும், உன்னை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்கணும்னு அவனுக்கும் ஆசை இருக்காதா அப்படின்னோடனே, அதெல்லாம் சரிங்க தாத்தா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நான் வரக்கூடிய நிலமையில இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ வெண்ணிலா அங்கே தானே இருக்கா, இங்கே பாருமா, நீ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக வெளியே அனுப்பிச்சிருப்பேம்மா, நீ கவலைப்படாதம்மா அப்படின்னோடனே, இல்லை தாத்தா அதெல்லாம் வேணாம், விஜய் வெளியிலாவை அனுப்பணும், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பேசணும், நல்லபடி எங்கள் வீட்டில் நான் வரணும், இதுதான் தாத்தா என்னோட ஆசை அப்படின்னோடனே யோசிக்கிறாரு தாத்தா. ஆமாப்பா, அவள் சொல்கிறதும் கரெக்டு தானே, அவளுக்கு இந்த டைமில் இந்த ஆசையை நம்ம நிறைவேற்றி தான் வைக்கணும் விஜய் அப்படின்னோடனே, அப்படி விஜய் யோசிக்கிறாரு. என்ன தாத்தா சொல்கிறீங்க? ஆமாப்பா, அவள் என்ன நினைக்கிறா, நான் என் வீட்டில் வந்தாலும் கௌரவமாக வரணும் வீட்டிலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இதில் தப்பு இல்லையே காவேரி நினைக்கிறது, அதனால் காவேரியோட ஆசையை நம்ம நிறைவேற்றி தான் பாவணும் அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறார் விஜய். இப்போ என்ன சொல்கிற காவேரி அப்படின்னோடனே, ஆமாங்க ஏன்னா நான் வருவேன் கண்டிப்பாக, ஆனால் நான் கௌரவத்தோடு வரணும், என் வீட்டிலேயே என்னை அமுச்சு வைக்கணும், நீங்கள் சொன்னீங்கல்ல உன் வீட்லேயே உன்னை அமுச்சு வைப்பாங்க, அந்த மாதிரி நான் நடந்துப்பேன்னு சொல்லிட்டு வெண்ணிலாவோட விஷயத்தை நீங்கள் முடிங்க, கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்ககிட்ட நான் பேசுகிறேன். அது மட்டும் கிடையாது தாத்தா, எல்லாருமே பேசினா கண்டிப்பாக எங்கள் அம்மா மனசு மாறுவாங்க, எங்கள் அம்மா கிட்ட நான் பேசி கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு நான் வந்துடுவேன், அதில் எந்த பிரச்சனையும் வராது, நீங்கள் முதல்ல வெண்ணிலாவோட விஷயத்தை முடிங்க அப்படின்னோடனே, சரி காவேரி, நான் உனக்காக வெண்ணிலாவை கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் முடிக்கிறேன், வெண்ணிலா நம்ம வீட்டிலேருந்து கண்டிப்பாக போவா, அதுவும் அங்கேருந்து சந்தோஷமாக போகிற மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க, சரி நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா, ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்கன்னொன்னே, சரி டாக்டர் கிட்டே போயிட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உன்னை தாத்தா காவேரி ஏன்டா என்கிட்ட கூட சொல்லலை, ஒரு வார்த்தை எங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கலாம்ல, எல்லோரும் சந்தோஷப்பட்டிருப்போம்ல, இவ்வளோ பெரிய விஷயம்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இங்கே விஜய்கிட்ட டாக்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்கள் ஒய்ஃப் இப்படிலாம் பார்த்துக்கணும், இப்படிலாம் பண்ணணும், இந்த மாத்திரையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்து விஜய், காவேரி, தாத்தா 3 பேருமே விஜயோட வண்டியில் போகிறாங்க. அப்போ விஜய் மேலே தோள் மேலே சாஞ்சிக்கினே காவேரி முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. விஜயோட கையை பிடிச்சிட்டு இங்கே தாத்தா பின்னாடி உட்காந்துருக்காரு. இங்கே விஜய் சொல்கிறாரு, தாத்தா நிஜமாகவே காவேரியா உங்கள் வீட்டில் விடணுமா தாத்தா, நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் தாத்தா, அந்த பொண்ணு தான் அவ்வளோ சொல்கிறாளப்பா, கொஞ்சம் புரிஞ்சுக்கடா அப்படின்னோட வண்டியை பார்த்து விட்றேன். இல்லை தாத்தா, நான் வண்டி எவ்வளோ ஸ்லோ ஓட்டுமோ அவ்வளோ ஸ்லோ ஓட்டுவேன், ஏங்க நீங்கள் அநியாயத்தை ஸ்லோ ஓட்டுறீங்க, அதெல்லாம் தெரியாது, இதுக்கப்புறம் இப்படி தான் ஓட்டுவேன். தாத்தா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காவேரி கூட்டிகிட்டு வந்தால, அப்போ கூட மயக்கத்தில் கூட தாத்தா காவேரி ஸ்லோ ஓட்ட சொல்ல தாத்தா, அப்போ எனக்கு புரியல தாத்தா, இப்போ தான் தாத்தா புரியுது அப்படின்னோடனே உடனே தாத்தா சிரிக்கிறாரு. பாத்தியாமா நீ எப்படிலாம் பண்ணியிருக்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ புரிஞ்சுக்கடா, இதுதான்டா தாய்மை அப்படின்னு சொன்னோன்னா சந்தோஷப்படுறாங்க. சரி காவேரி, உங்கள் வீட்டில் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு, ஏதாவது சொல்ல போகிறாங்க, நான் பேசி விட்டுட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இல்லை தாத்தா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் சமாளிச்சுக்கிறேன் தாத்தா, நீங்கள் 2 பேரும் பத்திரமா போங்க அப்படின்னோடனே, காவேரி என்ன உன்னால் தனியாக போயிட்டு பயமாக இருக்குடி, நானும் கூட வரேன்டி, வேணாங்க சொன்னால் கேளுங்க, வீண் பிரச்சனை ஆகும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மட்டும் போகிறாங்க. எங்கள் காவேரி பார்த்தோன்னா அவங்க அம்மா செமையாக திட்டுறாங்க, இவ்வளோ நேரம் கழிச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவும் போல் அவங்க அக்கா எல்லாருமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அடுத்து காவேரி நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டுருக்காங்க. இங்கே விஜய் அவ்வளோ சந்தோஷமாக தாத்தா கிட்ட பேசிட்டு வர